ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்ததற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் காரணம் என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு உயிரை மாய்த்த தாவேகா நிர்வாகி ஐயப்பன் உடலுக்கு பொதுமக்கள் மற்றும் தாவேகாவினர் அஞ்சலி செலுத்தினர். கரூரில் தாவேகா பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு திமுக தான் காரணம் என எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வரும் நிலையில் திமுகவினர் தொடர்ந்து தாவேகாவினர் மீது குறை கூறி வருகின்றனர். இந்நிலையில் கரூர் சம்பவத்தால் மன உளைச்சலுக்கு ஆளான தாவேகா நிர்வாகி ஐயப்பன் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் 41 பேர் உயிரிழப்புக்கு காரணம் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு உயிரை மாய்த்து கொண்டார். முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற உடற்கூராய்வுக்கு பின் விற்பட்டு கிளை செயலாளர் ஐயப்பன் உடல் அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஐயப்பனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி ஆறுதல் கூறினர்.